ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு குட் ஃப்ரைடே. எல்லாம் பகல்ல நாங்க எல்லாம் நல்லா கோயில்ல போய் பிரார்த்தனை எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி நாங்க எல்லாமே முழிச்சிருந்தோம். அதனால பசங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நல்லா சிக்கன் வாங்கி சாப்பாடு நம்மளே செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. பையங்க வாலிய பையங்க எல்லாம் ஒற்றுமையா உட்கார்ந்து எங்க ஊர்ல ஒரு ஐக்கிய சங்கம்னு ஒண்ணு உண்டு, அந்த பில்டிங் முன்னாடி இப்ப எல்லாரும் சமையலுக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ராத்திரி கிட்டத்தட்ட இப்போ 11 மணி. இப்ப இந்த சமையல்ல பாத்தீங்கன்னா மெயின் ஆள் யாரு அப்படின்னா எங்க ஊர்ல லவ்சன் அப்படின்னு ஒருத்தர். லவ்சன் தம்பி வாங்க. இந்த லவ்சன் தம்பியை பத்தி சொல்லணும்னா இவ்வளவு நாள் சரக்கடிக்கிறதுல அவர் கில்லாடி. இப்போ அன்னைக்கு மனம் மாறி இப்போ நல்லா ஆராதனைக்கெல்லாம் வந்து எங்களோட ஐக்கியம் ஆயிட்டாரு. அதனால அவர் மனம் மாறதுனால இன்னைக்கு ஒரு பெரிய பார்ட்டி நாங்களே அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம். அதுதான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களோட சபை ஊழியர் கூட வந்திருக்காங்க, அதனால எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. நாங்க இதுல பாத்தீங்கன்னா இப்ப அந்த பார்ட்டியை பாருங்க. எல்லாரும் பசங்க எல்லாம் சேர்ந்து அது இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இட்லி சாப்பாடு, சாப்பாடை திறந்து காட்டியா? அதுல இருக்கு எல்லாம் பண்ணி நாங்க ஒரு எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துல சாப்பிட ஆரம்பிச்சிரும். நல்லா குது குது குதுன்னு ஒதிச்சுக்கிட்டு இருக்குது. பணம் நல்ல பணம். சிக்கன் 65 பொரிக்கிறதுக்காகவும் கொஞ்சத்தை எடுத்து வச்சிருக்காங்க. மக்கள் ரொம்ப ஆர்வமா இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க ஒரு 11 கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் அதுல நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். மனம் கம கம கமன்னு இருக்கு. ஏன்னா இந்த மாஸ்டர் வந்து சகலகலா வல்லவர். ஸ்வீட் எந்த ஸ்வீட் பண்ணாலும் ரொம்ப திறமையா பண்ணுவாரு. அதாவது மைசூர் பாகு இவர் ஸ்வீட் கம்பெனியே வச்சிருக்கிறாரு. உலகம் பூரா இவர் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த சமையல்லையும் கில்லாடி. அது பக்கத்துல அவர் ஆர்ஆர் கேட்டரிங், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் வந்து மிகப்பெரிய அவங்க தாத்தா வந்து இந்த உலகத்திலேயே சாதிக்க முடியாத அளவு ரொம்ப சுவையா செய்யக்கூடியவர். ஜேசுமணி அப்படின்னு பேரு. ஜேசுமணி அணை சமையல்னா முன்னாடி விரும்பி பத்திரிகை கொடுக்கலன்னா கூட அங்க போய் சாப்பிட்டு வந்துருவாங்க. அப்படி சுவையா செய்யக்கூடிய ஆளு அவர் இருக்காரு. எல்லாத்துக்கும் மத்தியில ஒரு பிரபலமான ஆள் இருக்காரு. இவர் பேரு பாண்டி. பாண்டி அப்படின்னு சொன்னா படையே அதிரும். அப்படிப்பட்ட ஒரு ஆளு. ஏன்னா இந்த ஏரியாவை இவர் வந்து கலக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி அவ்வளவு இடத்தையும் கலக்கிக்கிட்டு இருக்காரு. எங்களோட ஐக்கியமா வந்து இன்னைக்கு இந்த விருந்து சாப்பிட இருக்காரு. நாங்க இன்னும் சாப்பிடுவோம். சாப்பிடும் போது உங்களை நேர்ல திரும்ப போட்டோ போட்டு விடுறேன். பாய். ரைட்.